ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து தேங்காய் சட்னி. சில பேர் தேங்காய் சட்னி சொல்லுவாங்க, இல்லை உடச்ச கடலை சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை ஜாஸ்தி போட்டு உடச்ச கடலை கம்மியாக போட்டிங்க, பொட்டுக்கடலை கம்மியாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போடுறேன். இதில் 2 பச்சை மிளகா போடுறேன். பசங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னால 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவோம். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கடுகு இதுவானோடனே உளுந்து போட்டுட்டு உளுந்து வதக்கி விடுவோம். தேங்காய் சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ அரைச்ச தேங்காய் சட்னியை இந்த ஜாரில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஈஸியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. குவிக் ரெசிபியாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.